வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி மனிதனே தெய்வம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். ஆன்ம பேருளியை மறைந்திருக்கும் தன்முனைப்பு திரை நீக்கப்பட்டுவிட்டால் மனிதனே தெய்வம். ஆன்ம உணர்வை பெற்றுவிடுகிறான். ஆன்மாவுக்கு மூல பேராற்றலான தெய்வ உணர்வையும் பெற்றுவிடுகிறான். பேரியக்க மண்டலத்தில் அவன் காணும் எல்லா தோற்றங்களும், நிகழ்ச்சிகளும், விளைவுகளும் தெய்வீக ஒழுங்கு அமைப்பின் திரு விளையாடலாகவே காண்கிறான். அவன் உணர்ச்சி வயப்படுவது இல்லை. பொறுமை கடலாகிறான். அவனிடம் பழிச்செயல்கள் எழுவதில்லை. அறக்கடலாக திகழ்கிறான். அவன் அறிவிலே மயக்கமில்லை. மெய் விளக்கத்தால் மேன்மை பெற்ற பேரொளியாக திகழ்கிறான். அவன் வாழ்வில் ஒழுக்கம் இயல்பாக அமைகிறது. அவ்வொழுக்கத்தை பின்பற்றி எண்ணிறந்த மக்கள் தங்களை தூய்மை செய்து கொள்கின்றனர், மேன்மை பெற்று வாழ்கின்றனர். இந்த தன்முனைப்பு திரையை அகற்றுவது எப்படி? அது அவ்வளவு எளிதானதா? அத்தகைய நட்பேறு தனக்கு கிடைக்குமா? இவ்வாறான ஐயங்கள் பலருக்கு எழுவது இயல்பு. மனிதன்தான் தனது தன்முனைப்பு திரையை விலக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு தேவையானது அக்கறையும் முயற்சியுமே. சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற எல்லோருக்கும் இது கைவரக்கூடியது. அருட்தந்தை அவர்கள் இதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் மனிதனிடம் இருக்கின்ற கலங்கங்கள், ஆணவம், கண்மம், மாயை விலகினால் அவனும் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படலாம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியும் மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனமே விரிந்து அறிவெனும் மாப்பதம் எய்திடும் மனம் அறிவான மனிதனும் தெய்வமே என்று எழுதியிருப்பார். இதை கவியரசர் அவருடைய பாணியில், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலைகள் காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். மனம் மனம் அது கோயிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.